Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல் கயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரமலான் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சு வைக்கலாம் அப்படின்றத வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற நிறைய டிப்ஸ் நம்ம ஏற்கனவே கயல் சமையல் பகுதியில் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, சமோசா ஷீட் எப்படி செய்யணும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி கயல் சமையல் பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் எண்ணெய், நார்மலாக குக் பண்ணக்கூடிய ஆயில் தான் அது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. அது உதிரியாக வரும். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவில் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும். இது நீங்கள் கோதுமை மாவுலையும் இதே ப்ரொசீஜர்லையும் பண்ணிக்கலாம். மாவு சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. திரும்பவும் எடுத்து சப்பாத்தி பலகையில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. கையாலேயே நல்லா பிசைஞ்சாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக, உங்களுக்கு அது ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸாக இந்த அளவுக்கு ஒரு 6லேருந்து 8 பால்ஸ் வரும் உங்களுக்கு. இதை நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்க்கணும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ ஓரளவு நான் கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிருக்கேன். இதை ரவுண்டாக கட் பண்ணி, ஈவனாக இல்லைன்னா நமக்கு நீட்டாக இருக்காதுன்றதுனால ரவுண்டாக நான் இதை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணதில் அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு தான், அதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம மீதி செஞ்சு வச்சுருக்கிற எல்லா சப்பாத்தி மாவையும் இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே மைதா மாவை கொஞ்சம் தூவி இப்படி வரிசையாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டுருங்க. இப்போ நான் கொஞ்சமாக 250 கிராம் அளவுக்கு மைதாவில் எடுத்து பண்ணுறதுனால இவ்வளோ கொஞ்சமாக வருது. இது நீங்கள் 1 கிலோ அளவுக்கு பண்ணும்போது நீங்கள் சப்பாத்திக்கு அந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறது 6 பிரித்து வச்சுக்கங்க. இப்போது நிறைய ஒரே நேரத்தில் பண்ணினீங்கன்னா அது கரெக்டாக வராது. அதனால் எவ்வளோவுக்கு மாவு போட்டாலும் நீங்கள் 6 பிரித்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே அடுக்கி வைங்க. இப்போ ஓரளவு நமக்கு நல்ல மெல்லிஸாக தான் இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது, நல்லா தூக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவும் நல்ல மெல்லிஸாகவும் இருக்குது மைதா மாவுன்றதுனால. இப்போ கடைசியாக உள்ளதையும் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ 6 இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பலகையில் வச்சு திரும்பவும் அந்த அத்தனையும் வச்சு நல்லா திரும்ப ரோல் பண்ணுங்கள். இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இழுக்க நல்லா பெருசாகிட்டே இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டிக்கும். ஆனால் நம்ம எண்ணெயும் மாவும் மேலே போடுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுமோ அந்த மாதிரி இழுத்துக்குங்க. தோசை தவாவில் நம்ம அப்படியே போட போகிறோம். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 30லேருந்து ஒரு 50 செகண்ட்குள்ளே அது கீழே உள்ளது ஹீட் ஆகிடும். அப்படியே டக்குன்னு திருப்பி போடுங்க. தவாலேருந்தே நீங்கள் ஒவ்வொரு லேயராக பிரித்து எடுக்கணும். இப்போ நீங்கள் இது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 எடுக்கும்போது நம்ம அப்படியே ஒட்டிகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஒவ்வொரு சைடுமே அந்த 30 செகண்டுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முருகின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த சூடு ஏறுற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. நல்ல சூடு ஏறிடுச்சுன்னா அடுப்பை விட்டு எடுத்துட்டு நம்ம ஒவ்வொன்றா கூட திருப்பி போட்டு அந்த சூட்லேயே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக பண்ணும்போதும் நீங்கள் கொஞ்சம் இந்த 6 பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ரமலான் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா இந்த 1 மாதத்துக்கு தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டு இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வட்டமாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம்.
நம்ம நார்மலாக ஒரு ஸ்கேலில் அளவெடுத்து நீங்கள் எந்த மாதிரி பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிங்க 4 பக்கமும் இப்படி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்கொயராக கிடைக்கும். இந்த மிச்சம் வந்ததை அப்படியே தூக்கி போடாமல் இதையும் நம்ம பயன்படுத்தலாம். இதோட ரெசிபி சுதுரியாக எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி அப்படியே ஷீட்டை ஸ்கொயராக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணலாம், முர்த்தபா பண்ணும்போது இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சமோசா ஷீட் பண்ணுறதுனால இதையும் நம்ம 2 பகுதியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஷீட் தேவையாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சமோசா ஷீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ஃபோல்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது உடையாது, நீட்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ ரமலான் டைம்ன்றதுனால அல்லது ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா உடனேயும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ சமோசா தேவைப்படும், ஒரு 10 சமோசா தேவைப்படும்னா அந்த ஷீட்டை மட்டும் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி கிளிங் ஃபிலிம்லேயோ அல்லது ஜிப்லாக் கவரில் அல்லது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். மாதிரி பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நோன்பு டைமில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.